ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்து ஃபுல் விழாக்குங்க. டைமும் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி சமைக்கிறது, சாமி கும்பிட்றது, விநாயகர் வாங்குறது, என்னென்னலாம் இன்றைக்கி இருக்கோ எல்லாமே இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக வரும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன சமையல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு பாயாசம், கொழுக்கட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா காராமணி தேங்காய் பொரியல், கத்திரிக்காய் குடமிளகா மொச்சை தொக்கு, முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் சாப்பாடு, அப்புறம் சுண்டல், இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி. அதுதான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதி சமையல் வந்து உள்ளே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா. நிறைய ஐட்டம்ன்றதுனால பண்ண முடியாது இல்லையா, டைம் ஆகும் சொல்லிட்டு மீதி சமையல் வந்து வெளியில் நடந்துகிட்ருக்கு. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சாமி கும்பிட்றதுக்காக தண்ணி புதுசாக எடுத்து வந்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் சமைக்க போகிறோம். தாமரை பறிச்சு வந்திருக்காரு பழத்தில் போய். அப்பா இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவா. இது ஒன்று நிப்பாட்டிக்கிட்டா போதும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சிம்பிளாக கோலம் போட்டிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இந்த விநாயகர் இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. இது பூ மட்டும் வச்சுருவோம். செம்பருத்தி செடி இருக்குது, நிறைய பூ பூத்துருக்கு. இது என்ன பூனே தெரில. அது வந்து கல்யாண வீட்டில் வாங்கி வந்தது. ஸோ செம்ம பூ பூத்துருக்கு. நான் அடுக்கு செம்பருத்தி வைக்கிறேன். நிறைய பூ பூத்துருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து முக்கியமான பொருள் என்னென்னா நம்ம எருக்கும் செடி மாலை தான். அவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பார்த்து நிறைய எருக்கும் செடி இருக்கும். நாங்கள் பறிக்க மாட்டோம், கடையில் தான் போய் வாங்குவோம். ஏன்னா ஒரு மாலை வந்து 20 ரூபா சொல்லுவாங்க. பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாம் விற்பாங்க. இதுக்குன்னே அவங்க கஷ்டப்பட்டு பூவெலாம் பறிச்சு வந்து மாலை கட்டி விற்பாங்க. சரி, எதுக்கு அவங்களுக்கு ஒரு 20 ரூபா போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பறிக்க மாட்டோம், அங்கேயே வாங்கிப்போம். இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு பண்ணுறதுனால சரி நம்ம இதையும் ஒரு வீடியோவை போடலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி எருக்கும் செடி பூவை பறிக்க வந்திருக்கோம். நிறைய இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துலேயே உள்ள செடி தான் இது. நிறைய எருக்கும் பூவில் பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலரில் இருக்கும். இது வந்து ஒயிலட் கலரு. இதுதான் நிறைய இடத்துல உங்களுக்கு மாலையாக கட்டி விற்பாங்க. இது அதிகமாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒன்று இருக்கும், வெள்ளை எருக்கும் பூ இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வைப்பாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு. அதுவும் நிறைய இருக்குது. இதுதான் நம்ம கடையில் நிறைய பேர் விற்பாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் நிறைய இருக்குது. அதனால் புதுசாக நம்ம வந்து ஒயிட் எருக்கம் பூவை பறித்து மாலையாக போடலாம் இன்றைக்கி விநாயகருக்கு. வாங்க.
பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கம்பூ. இதே நம்ம பறிச்சிக்கலாம். வெள்ளை இருக்க செடி பறிச்சலாமா? பறிச்சிடலாம். வெள்ளை இருக்கும் பூ இது பாரு நிறைய இருக்குது. இதில் ஃபுல்லாக வெள்ளை. சரியா? இது எல்லாமே வெள்ளை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள குளம். இதையும் கலந்து போடலாம் மேடம். நல்லா இருக்குல்ல? மாலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஒயிட்டா பர்பிளா இந்த கலரு? ரெண்டுத்தையும் கலந்து போடலாம். மிக்ஸ் பண்ணி மாலை கட்டலாம். சூப்பராக இருக்கும். இந்தா பறிக்கும்போது பால் போகிறோம் வைக்க, அதை கழுவிணும் சோப் போட்டு. சரியா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்லாம் வந்து இந்த புண்ணுக்கு இதெல்லாம் போடலாம், நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே அருந்தும்போது விஷம்னு சொல்லுவாங்க. அதனால் கையை சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். பால் வந்து நிறைய வரும் இதுலேருந்து, இருக்கும் செடியிலேருந்து. எல்லா பழமும் சேர்த்து 100 ரூபாய். லோன் வாங்கியாச்சு, நம்ம விநாயகர் தான் வாங்கணும். தைரியமாக நம்பி எடுத்துருப்பாங்க. நான் பயப்படாதீங்க. ஏன்னா வண்டியில் போகிறோம். அதாங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போங்க. நான் கேரண்டி. சரி. ஆமாம். இது கீழே உள்ள இருக்கலாமா? எடுத்துக்கலாம். கீழே வைங்கண்ணா. அப்படியே வச்சுக்கிட்டு மண் வச்சு தரேன். ஃபுல்லாக ஃபிட் பண்ணி தரேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளையாரே ரேட் அதிகமாக இருக்குது. இந்த அண்ணன் கையில் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 100 ரூபா தான். எவ்வளோ பெரிய பிள்ளையார் பாருங்க, பெரிய பிள்ளையார் 100 ரூபா. 100 ரூபா தான். என்னமான பிள்ளையார்? 50 ரூபா 80 ரூபா. 80. இதெல்லாம் 80 ரூபா. பிள்ளையார் வாங்கியாச்சு. பிள்ளையார் வாங்கியாச்சு. கணபதி வீட்டுக்கு வந்துட்டாரு.
இதை வந்துட்டு தோரணம், அருகம்புல், அப்புறம் பழம், அதில் அனைத்து பழங்களும். என்ன திடீர்னு தூய தமிழ். அவ்வளோதான், குங்குமம் மஞ்சளும் வச்சு முடிச்சாச்சு. என்னப்பா பண்ணுற? மாயிலை தோரணத்துக்கு மாயிலை. எறும்பு இந்தாப்பா. போதும்ல? போதும். மாயிலை தோரணம் வீட்டு வாசலில் கட்ட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவுதான், தோரணமும் கட்டி முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கு. இப்போ வீட்டு வாசலுக்கும் தோரணம் கட்டியாச்சு. சூப்பராக இருக்குப்பா. ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு வந்து தேங்காவை துருவி வதக்கி சுண்டல் செஞ்சால் அருமையாக இருக்கும். சுண்டல் வந்து முன்னாடியே வேக போட்டு வச்சாச்சு. இது வந்து தாளிப்பு மட்டும் தான் அது. அவ்வளோதான், சுண்டல் ரெடி. எதையுமே உப்பு பார்க்கக்கூடாது, டேஸ்ட் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு சாமி கும்பிட்ற வரைக்கும் சுண்டல் பாருங்கள். சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அடுத்து காராமணி தேங்காய் பொரியல் பண்ணிடலாம். அவன் சீவத்துக்கு எப்படி நான் சொன்னேன்ல நான் பண்ணுறேன். விக்கி ஒரு பிளேட் ஒன்று. எல்லா காய்கறியும் ஃபஸ்ட்டே அலசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சுத்தமாக அலசியாச்சு. அப்படியே வெட்டி போடுறேன்னு சொல்லாதீங்க, எல்லாரையும் சுத்தமாக அலசியாச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தக்காளி வந்து எங்கள் ஊரில் 1 கிலோ 60 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். காற்று பயங்கரமாக வருது இல்லைப்பா. தேங்காவில் பார்த்தீங்கன்னா
இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு துருவி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். வெறும் தேங்காய் போடாமல் நீங்கள் இஞ்சியும் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த காரமாக வந்துடும், வாசனையாக இருக்கும். காராமணி தேங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குடமிளகா மொச்சை தொக்கு ரெடி பண்ணிடலாம். அந்த இடிக்கிறது மொச்சை வேகப்பட்ட மொச்சை போடலாம். மஞ்சள் ஒரே ஒரு ஐட்டம்மா, வீட்டு மிளகு மட்டும்தான். என்னடா பண்ற? வெல்லம் உடைக்கிறேன். கத்திரிக்காய் குடமிளகா மொச்சை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் செஞ்சிடலாம். முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார்.
இப்போ மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டாலே சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்படியே கொத்தமல்லி தூவிடுவோம். 2 நிமிஷம் கொதிச்சா சாம்பார் ரெடி. சாப்பாட்டுக்கு உலை போட்டாச்சு. என்னன்னு தெரியுதா? சிறுபருப்பு. கூடவே வெல்லம், வடிகட்டின வெல்லம். கூடவே வேக வச்சு ஜவரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு பருப்புக்கு 1 கப்பு ஜவரிசி. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். என்னம்மா ஒரு பாயசத்துக்கு இவ்வளோ ஐட்டமா? சிறுபருப்பு பாயசம்ல, இது வந்து ஜவ்வரிசி பால் பாயசம் கிடையாது, இது வந்து சிறுபருப்பு பாயசம். அதனால் சிறுபருப்பு, வெல்லம், ஜவ்வரிசி, ஏலக்காய், தேங்காய் பால், அது மட்டும் இல்லை கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை தாளிச்சு. சிறுபருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மணக்குது இல்லை நெய் வாசனை. கொழுக்கட்டைக்கு பூனை ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, காஞ்ச வானலியில் தேங்காய் திருவல்ல வந்து நல்லா போட்டு வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டாச்சு. வெள்ளத்தை திருவின வெள்ளத்துக்கு போட்டாச்சு. போட்டு நல்லா பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு. கிண்டினதுக்கப்புறம் அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒன்றும் பாதியமாக அதையும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு பூனை ரெடி பண்ணியாச்சு. மாவும் பசஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஊறி அதுவும் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு பூர்ணத்தை உள்ளே வச்சுருவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைப்போம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறிச்சு பூரணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொழுக்கட்டைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணணும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 3 கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பஞ்சு போல மெதுவலை ரெடி ஆகிட்டு இருக்கு விநாயகருக்கு. எந்த விநாயகருக்கு? இந்த விநாயகருக்கா இல்லை வந்து விநாயகருக்கு வந்து காமிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இல்லை நீ விநாயகர் மாதிரி தான் இருக்கா குண்டா. அப்போ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நினைக்கிறேன். சரியா? எனக்கு முன்னாடி இன்னும் தோப்பு காரணம் போகணும் எல்லாரும். இது ஒன்று தான் குறைச்சது.
வெத்தலை பாக்கு பழம் சரி சாமி. காட்டு கலக்கா அதனால் சாப்பிட. சாமி கும்பிடுங்க, விநாயகருக்கு தோப்பு கரணம் போடுங்க, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க. தோப்பு கரணம் போட்டு விடுங்க. இதான் தோப்பு கரணமாடா? இல்லை, விநாயகர் எனக்கு சொல்லி போயிருந்த என்ன விக்னேஷ், விநாயகர் சதுர்த்திக்கு உன்னால் தோப்பு கரணம் கூட போகிறது இல்லை. ஆல்ரெடி வச்சிருக்கிற பிள்ளைக்கு கற்பூரம் போட்டு வீடியோ படுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. சாயந்தரம் 3:30 மணி.
1:30 மணிக்கு மேலே சாமி கும்பிடலாம். நல்ல நேரம்லாம் கெட்ட நேரம்லாம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேலே நம்ம சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் முடியல. இன்னும் எங்கள் ஊர் விநாயகர்லாம் வந்து ஊரில் வரும். நைட் ஆகும்னா அதுவும் இந்த வீடியோவில் வரும். லாங்காக தான் போயிட்டு இந்த வீடியோ. ஆனால் எல்லாமே செஞ்சோம். சூப்பராக எல்லாமே செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். செம்ம பசி. சாப்பிடலாமா? ஆமாம். விநாயகர் எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டீங்கன்றதை கமெண்ட் தெரிவிங்க. நாங்கள் சந்தோஷமாக கும்பிட்டோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எங்களுடைய மெனு இதுதான். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பொரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். பசி இருக்குது. கொழுக்கட்டை உங்க அப்பா சொல்ற மாதிரி சொல்ற. அப்பா கொழுக்கட்டை சொல்லு. ஓகே சாப்பிடுவா. போதும். வடை நல்லா மொறுமொறுப்பா சூப்பராக இருக்கு. காராமணி தேங்காய் போட்ட பொரியல். சூப்பராக இருக்கு. கத்திரிக்காய், குடமிளகா, மொச்சக்கொட்டை போட தொக்கு. எப்பவுமே சாம்பாரில் பார்த்தீங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காயோட செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படிப்பா உப்புலாம் பார்க்காம எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. சர்க்கரையிலேருந்து உப்பு எல்லாமே. இதில் சர்க்கரை, பாயசம் சர்க்கரையா? கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை சர்க்கரை இல்லைம்மா, வெள்ளமா? இனிப்புன்னு சொல்லணும், சர்க்கரை இல்லை. அவன் பாயசம் குடிச்சு பார்த்துக்கலாம். பாயசத்தில் வேலை தான் இருக்கேன் நான். இதுவும் கரெக்டாக இருக்கு. சர்க்கரை ரெண்டு சேர்க்கல. சுண்டல் நல்லா. பாயசம் என்னப்பா எல்லாமே அட்டகாசமாக இருக்கு. சாப்பாடு எல்லாமே செம்ம அட்டகாசம். பிரமாதமாக இருக்கு. கத்திரிக்காய் மொச்சை, குடமிளகா தொக்கு சூப்பரு. காராமணி பொரியும் சூப்பராக இருக்குது. சுண்டல் அதோட சூப்பராக இருக்குது. இன்னும் நான் பாயசம் டெஸ்டிங் பார்க்கல. கொழுக்கட்டை நான் இலையில இருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. சாம்பார் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே அட்டகாசம். வீடியோ தொடர்ந்து வரும். இந்த வீடியோ முடியாது. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ எப்படின்னு கூட சொல்லுங்கள்.